முச்செடியை அவர் தேவதாரு விருட்சமாய் மாற்றுவார். ஆனா சிலரை இன்னும் மாத்தல. ஏன் ஏன்? அவருக்கு நீ இப்படியே வேணும். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு நீ இப்படியே வேணும். ஆமென். மார்க் எடுக்க வேண்டாம், ஸ்கிரீன்ல பார்த்துக்கோங்க. 12:26 இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில், இந்த பைபிள்ல முச்செடியை குறித்தே ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்குமானால், ஆமென், முச்செடியை குறித்து அந்த இடத்துல மோசேக்கு தரிசனமான இடத்தில் சொல்லி இருக்கலாமா வேண்டாமா? முச்செடியை குறித்து சொல்லப்பட்ட இடத்தில், மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஆண்டவரே, எனக்கு என்ன ஆண்டவரே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீ இன்னும் வாசிக்கவே இல்லையா? முச்செடியை குறித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி எரிகிறது எந்த கண்ணுக்கு தெரிந்ததோ அந்த கண்ணு தான் இப்ப பார்க்குது. இந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இது அவருடைய அக்கினி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது அவருடைய அக்கினி. அவருடைய அக்கினி நம்மை அவித்து போடாது, நம்மை அதிசயமாக்கும், நம்மை அதிசயமாக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் அமர்ந்து ஹல்லேலூயா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, இனி எங்க அட்ஜஸ்ட் பண்ணல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே பிரசன்ஸ்ல சிந்தையை மாத்திர கூடாது. ஆமென். சிலர் உட்காரும் போது இருக்க இடம் இல்லையா? உட்கார்ந்துருங்க. ஆமென். தேங்க்யூ. ஆண்டவருக்கு மகிமை. ஜீசஸ் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான மழை என்னை காலில் தந்தார். என் மனசு அப்படிதான் சொல்லிட்டே இருந்து, ஆண்டவர் பிளஸ் பண்றேன். அழுகையின் பள்ளத்தாக்குல இந்த கண்ணீரால் இந்த பள்ளத்தாக்கு நிறைக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, மழையும் குளங்களை நிரப்பும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 30 நாட்கள், ஆமென், 3 மணி நேரம் போல போயிட்டு எல்லாருக்குமான்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த நாட்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்றான். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே. உங்க நாமம் உயரணும், பாடுவே. ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ யாவே, பிரியமானவர்களே, இங்க இப்படி இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, அதாவது அவரை காணாம ஆராதிக்கிறதே நமக்கு நிறுத்த முடியலன்னா, அவரை பார்த்துட்டு அந்த 10,000களில் சிறந்தவர்
மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரம் அந்த நாள் நல்ல நாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 30 நாட்கள் ஜெபத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தினார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இந்த டைம் தான் 30 நாளும் ஃபுல்லா லைவ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். நான் நினைக்கிறேன் நாங்க இப்படி ஜெபம் பண்ணல, ஃபுல்லா லைவ் பண்ணோன்னு. ஆனா அநேகர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தந்து இந்த மாசம் நிறைய மழை பெய்ய வேண்டியது ஆண்டவர் பிடிச்சு 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 வச்சு இன்னைக்கு காலில் காட்டி தரார். இப்படி வந்திருக்க வேண்டியது. அதான் அடையாளம். இனி வரும். இனி எல்லார் வாழ்க்கையிலும் பின்மாறிதான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை மனதார உங்களை இயேசுவின் நாமத்திலே அடியார் வாழ்த்துகிறோம். ஆமென். 30 நாளும் வந்தவங்க உண்டு. கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அது இதையும் சொல்லி வெளிநாட்டிலேருந்து ஒரு சகோதரர் எமர்ஜென்சி லீவ் போட்டு வந்திருக்கிறார். எமர்ஜென்சி லீவ். ஐயா என்ன விட்டுருங்க ஐயா, எமர்ஜென்சி லீவ் போட்டு வந்துட்டார். எமர்ஜென்சி லீவ் எதுக்கு போட்டு வந்தீங்க? இங்க இருக்கதா. சிலர் 1 மாசம் லீவ் போட்டு வந்திருக்கிறவங்க உண்டு. இதுக்குன்னே ஃபாரின்ல இருந்து சிலர் வந்து பார்த்து சொன்னாங்க. சிலர் சொல்லாம கூட இருப்பீங்க. ஆமென். இப்படி எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இது அற்புத பெருவிழா கிடையாது, ஆனா இது அற்புத பெருவிழா. இது அற்புதம். என்ன அற்புதம் தெரியுமா? சேரக்கூடாத வழியில் வாசம் அடைகிறார். எவ்வளவும் சேரக்கூடாத நிலையில் இருக்கிற நம்மளை வந்து மீட் பண்ற. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? மோசே காலைல வா, நான் உன்னை விசிட் பண்ண வரேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஒவ்வொருவரை மனதார பிளஸ் பண்ற. அநேகர் வெளியூர்ல இருந்தெல்லாம் 5 நாள் தங்கி இருந்து வந்தவங்க உண்டு. 2 நாள் 3 நாள் இன்னைக்கு வந்தவங்க உண்டு. சில கீழேயும் ஃபுல் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஆயிட்டா கீழே எனக்கு காட்டுறாங்க பாருங்க. கீழேயும் ஃபுல் ஆயிட்டு வெளியூர்ல இருந்து வந்து உங்களுக்கு சர்ச்சில் இடம் இல்லாமல் கீழே ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்திருக்கலாம். கீழே அப்படி இருக்கிறீங்கன்னா வெரி சாரி. ஆனால் மனதார பிளஸ் பண்ணுறோம். வி லவ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்போம். உங்களுக்கும் சேர்த்து நல்லாம சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்க்கிறவர்களை மனதார பிளஸ் பண்ணுறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமையினால் அது குறைவற்றதா இருந்தது. எசேக்கியேல் 16:14 நினைக்கிறேன். அந்த வசனத்தை குயிக்கா போடுங்க. நான் சொல்ற வசனத்தை குயிக்கா போட்டுருங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எஸ். நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்தது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மகிமை உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவு மட்டும்தான் இன்னும் இதுவரை வெளியே தெரிஞ்சது. இனி அந்த குறைவு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த மகிமை. ஆமே. அப்படியே வலது கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்க மகிமை தான் எனக்கு அழகு. சத்தமா சொல்லுங்க, உங்க மகிமை தான் எனக்கு அழகு. உங்க மகிமை தான் எனக்கு அழகு. ஆமே. ஆண்டவர் உங்க லைஃபை அழகாக்க போறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்ல இந்த 30 நாட்களும் அநேகவா நல்லா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம பிள்ளைங்க, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், அதுவும் சிலர் வந்து மேலேயே வரல, கீழேயே இருந்துட்டாங்க. வர்றவங்களை கைட் பண்ணுறதுக்காக எஸ்பெஷலி இந்த 5 days நான் மனதார பிளஸ் பண்ணுறேன். பார்க்கிங்லலாம் நின்று இங்கே வந்து அந்நிய பாஷை கேட்டு அங்கே போய் எத்தனை பேருக்கு பாஷைகளை கேட்டு சகித்து மனதார பிளஸ் பண்ணுறேன். மனதார கர்த்தர் உங்களை மீடியா டீம் தம்பிங்க 30 days மாறி மாறி லீவு போட்டுலாம் வந்து பிள்ளைங்க இதுக்கு பின்னாடி நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது எங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுற எல்லாருக்காக ஒரு வார்த்தை கண்டிப்பாக ஸ்தோத்திரம் பண்ணணும். அதே போல் ஆஃபீஸில் இருக்கிற பிரதர்ஸ் அவங்களாம் வந்து ஃபோனில் அப்படி அலறிட்டு தான் இருக்கும்.
நான் சில நேரத்தில் ஆஃபீஸில் போய் இருப்பேன், நான் ஃபோன் எடுக்க மாட்டேன், அவங்க எடுப்பாங்க. வந்துட்டே இருக்குது. அவங்கெல்லாம் 24/7 சொல்லலாம், நிறைய பேர். அதான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மீட்டிங் இதுவரை கிருபையாய் நடக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம சர்ச் பிலீவர்ஸுக்கு அன்பா சொல்கிறேன், வெளியிருந்து ஒருத்தங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்துன்னு உங்களுக்கு ப்ரையாரிட்டி இல்லைன்னு இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருப்பாங்க, சில ஃபஸ்ட் டைம் வர்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி இடம் கொடுத்து, அதெல்லாம் எங்களுக்கே இடம் கிடையாது அப்படிலாம் சிலர்லாம் அப்படி பேசிடாதீங்க. கடந்த நாளில் ஏன் இதை சொல்கிறேன்னா, சிலர்லாம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வராங்க. ஒரு ஃபேமிலி ஒரு தாயாரை கூட்டிகிட்டு வந்தாங்க. சில ஐ திங்க் ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தாயார் வெரி 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 கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். மீட்டிங் முடிச்சுட்டு ஃப்ரெண்டில் அப்படியே கூட்டிட்டு அவங்களுக்கு நடக்கவே முடியல. அந்த இடத்துல இப்படி அவங்க கண்டிஷன் சொல்லும்போது எனக்கு பெட்லேருந்து எழும்ப முடியாது. அப்போ நான் கேட்குறேன், அப்போ ஏன் அவ்வளோ ரொம்ப தூரத்தில் இருந்து? அப்போ அந்த தாயார் சொன்னாங்க, நான் தான் எங்கள் பிள்ளைங்க கிட்ட சொன்னேன், என் கடைசி ஆசை நான் சாகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து உட்காந்துருந்து வார்த்தையை கேட்கணும். இனி எனக்கு எப்போ செத்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இப்படி அழுதுட்டு அப்படி போகிறாங்க. அப்போ இவ்வளோ வாஞ்சியோடு ஒரு வாட்டியாவது லைஃப்பில் வெளியூர்லாம் போகும்போது, மியான்மார் போயிருக்கும்போது அங்கே சில சகோதரிகள் வந்து சொன்னாங்க, ஒரு வாட்டியாவது வந்து அங்கே உட்காந்துருந்து வசனம் கேட்கணும். இவ்வளோ வாஞ்சியாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம பெரிய ஆளாகும். ஆமேனே வரல. இப்போ நான் உங்க யாரையும் எழுப்பி விட போறது இல்லை. அதனால எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. பார்த்தீங்களா, தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இடம் கொடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வீடுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்ன நம்ம வீடு? யாருக்கு வீடு? ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த ஒவ்வொரு நாளும் நடத்தினது நான் சொன்னேன் நினைக்கிறேன். மொத்தமே 2 சர்மன் தான். அதில் 4 நாள் 5 நாள் டேவிட்டுக்கு ஒதுக்கி, அப்பா 5 நாள் ஆண்டவர் அடுத்து என்ன சர்மன் ஆண்டவர். ஏன்னா நான் எடுத்து வச்சது டாபிக் வேற, அதுக்கு ஒரு 20 டைட்டிலாம் எடுத்து வச்சுட்டு கூலாக இருக்கும்போது ஆண்டவர் ஜெயம்ங்கிற வார்த்தையை கொடுத்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், இவர் நீ எடுத்து வச்சதை பேசாத, நான் தரதை எடுத்து பேச. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் போன ஆகஸ்ட் ஜெபத்தை விட இந்த ஆகஸ்ட் ஜெபத்தை கர்த்தர் குளோரியா மகிமையா நடக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். பல விதத்தில் நெருக்கத்தை பிசாசானவன் கொண்டு வர பார்த்தான். ஆனால் அவர் ஆல்ரெடி ஜெயம்ட்டார். ஃபாஸ்டிங் ப்ரேயர் துவங்கிறதுக்கு முந்தின நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் சரீரம் மிகவும் பலவீனப்பட்டது. ஆண்டவர் நாளை காலையில் 5 மணிக்கு, அதாவது 1ஆம் தேதி காலையில் 5 மணி வாக்குத்தத்த ஆராதனை நடத்தணும். அதை தொடர்ந்து ஜெயம்னு சொல்கிறதுக்காவது பலத்தை தாங்க ஆண்டவரே. அவ்வளோதான். காலையிலே கர்த்தர் எழுப்பி விட்டார். இந்த மாதம் எந்த பலவீனமும் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். டேவிட் சாம் விசேஷமாக இந்த ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங் 2வது நாள்லாம் வந்து நின்னது, அதெல்லாம் பியோர் கிரேஸ். நிற்கவே முடியாது, அவ்வளோ ஃபீவர், அவ்வளோ பலவீனத்தை வச்சுட்டு. ஆனால் அந்த நாளில் கர்த்தர் வல்லமை அப்படியே ஊட்டினார். ஃபாஸ்டிங் பிரேயர் துவங்கி ஆரம்பத்தில் டேவிட்டோடைய பையன் ஐசக், அவன் பின்னாடி விளையாடிட்டு இருந்தான். கீழே விழுந்து காலை அவனுக்கு முறிஞ்சிட்டு, கட்டு போட்டு இப்பவும் இருக்கிறான் பின்னாடி. ஆமே. கர்த்தர் அவனுக்கு நாளைக்கு அந்த கட்டு அவிழுது. ஆமே. எங்க அம்மா இந்த பிரேயர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் அவங்களுக்கு 2 காலும் வீக்கம் போட்டு அந்த காலை பார்க்கவே முடியாது, அவ்வளோ பலவீனம். நான் கூட சொல்லுவேன், நீங்கள் மேலே வராதிங்க, கீழே இருங்க. இல்லை 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 இல்லை, நான் மேலே வரக்கூடாதுன்னு தான் சாத்தான் இதை கொண்டு வந்திருக்கிறோம்.
நான் மேலே வந்து இருப்பேன். அப்பவே சொன்னாங்க, மீட்டிங் முடியும் போது நீ சாட்சி சொல்லுவ. இப்போ அந்த இடம் இருந்ததே தெரியல. கர்த்தர் நல்ல விடுதலை. அதே போல பிள்ளைங்களுக்கு, எங்கள் பிள்ளைங்களுக்கு மாறி மாறி சளி கஷ்டங்கள். ஒரு புறம் ஏதாவது விதத்தில், ஏன்னா நமக்கு ஒன்று வந்தால் ஓகே, பிள்ளைங்களுக்குன்னு ஒரு வரும்போது தான் அப்படி டல்லாயிருவோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை அதிகமாக மொத்தத்தில் சாத்தான் வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு கர்த்தருடைய கிருபை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. அதே போலதான் வாழ்க்கையில ஒன்று வரும்போது ஐயோ இப்படி வந்துட்டு அப்படி பார்க்காதீங்க. ஆமே, ரெண்டு விஷயத்துல பார்க்கணும். இதுல ஒரு நன்மை இருக்கு. ரெண்டாவது, இது வரலன்னா இதை விட வேற ஏதோ ஒரு தீங்கு வந்திருக்கும். ஆமே, தீங்கு நாளில் அவர் கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து. ஆமே, ஏன் கேரி தாற்று தண்ணீரை வற்ற வைத்தார்? சாரிபாத் வித வீடு. ஓகே, சாரிபாத் வித வீட்டில் கஷ்டப்பட்டு போய் சாப்பிடுறதுக்கு நாங்கள் வர போகணுமா? எப்படிங்க இருக்கும்? ஆமே, நீங்க நாகர்கோயில் இருக்கிறீங்க, உங்களுக்கு மத்தியானம் லஞ்சு சென்னையிலனா நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க, அப்படியே சொல்ல முடியும். அப்படிதானங்க இருக்கு. நீ எழும்பி சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு ஏன் ஏன் பார்க்கறதுக்கு இவனை சாப்பாட்டுக்காக கொண்டு போனது போலதான் இருக்கும். அந்த ஊரு தான் ஏசபேலுக்கு ஊரு. ஏசபேலுக்கு ஊரு. கர்மேல் பர்வதத்துல எலியாவை நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஏசபேலே உன் இடத்துல என் பிள்ளைய நான் கொண்டு வருவேன். நீ போய் கால் எடுத்து வை எலியா. இப்ப தெரியுதா ஏன் கர்மேல் பர்வதத்தில் அந்த பாகாலின் தீர்க்கதரிசி அம்மா அம்மான்னு கத்துனதுக்கு அப்புறம் எப்படி வரும்? அதான் எலியா அனுப்பி விட்டுட்டாரு. எலியாவை அனுப்பி எலியாவை வச்சு அனுப்பி விட்டார். அதான் எலியா சொல்ற, ஏதாவது போயிருப்பாரு, போய் கூட்டிட்டு வா. எப்படி வருவாரு? உனக்கு பார்க்க எலியா சாப்பாட்டுக்கு போன மாதிரி தானே இருந்துச்சு. அதனால தானே நீ டிஸ்டர்ப் பண்ணல. சாதாரண செய்தி மாறுது. எலியா சாரி, யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா எலியாவை? இல்ல. பாவம், அவன் பிழைச்சிட்டு போட்டு ஏதோ அதுல ஒரு பாய போட்டு சோம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆமென். கர்த்தர் செய்கிறது எல்லாமே எனக்கு பசியை கொடுக்கிறது கூட நன்மைக்குன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக சாட்சிகள், அநேக எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அநேகரை கர்த்தர் விசேஷமா இந்த 5 நாட்கள்ல அநேகரை அபிஷேகித்தார். அபிஷேகிக்கிறது மாத்திரமல்ல, அநேக கட்டுகளில் இருந்து. நேற்று கூட ஒரு சகோதரி சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, அனுப்பி கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு டெய்லி காலையில் எழும்பும் போது இந்த சர்ப்பத்தின் ஆவி போராட்டம் இருக்கும். கால் எழும்பும் போது அப்படி அவங்க தரிசனத்தில் அல்லது சொப்பனத்தில் பாம்பு வந்து இப்படி நிற்கும். அவங்களுக்கு காலில் எழும்பும் போதே ஜெபம் பண்ண முடியாது. அதே போல் நேற்று காலையில இந்த பிரச்சனை இருந்திருக்கு. நேற்று விசேஷம் அதுக்காக இங்கே ஜெபம் ஏறிடு. அந்த ஜெபத்தை ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு புயல் போன்ற காற்று அந்த வீட்டுக்குள்ளே வீசி அந்த போராட்டத்தில் அப்படியே ஒரு விடுதலை. ஆமே, ஹல்லேலூயா. அதே போல ஒரு சகோதரர் சவுதியில் இருக்கிறாங்க. அவர் கிட்னி ஸ்டோன், அந்த ஸ்டோன் போட்டோ பார்த்து ரொம்ப பெருசு. அது 100% ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கக்கூடியது. அவர் நேற்று இங்கே ஆராதனை நடக்கும் போதே அந்த ஸ்டோன் அப்படி வெளியே வந்துட்டு அந்த ஸ்டோனோட போட்டோவை அனுப்பி போட்டிருக்கிறாங்க ஆராதனையில். அதான் சொன்னேன், இந்த அற்புத பெருவிழா கிடையாது, ஆனால் இதுதான் அற்புத பெருவிழா. அதே போல கீதா என்கிற ஒரு சகோதரி பஹ்ரைன்ல இருந்து திருச்சியில் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா கண்டிஷன் வந்து ரொம்ப மோசம், பிளேட்லெட்லாம் கம்மியாக இருக்குது, யூட்ரஸில் கட்டி அதை டாக்டர் கேன்சருக்கு தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாத்திரமல்ல, மோஷன் போகிற ஊரில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும். இவங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு செக்கப் போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு போனாங்க. இவங்க அப்படி அட்டன் பண்ணிட்டு போக என்னெல்லாம் சொன்னாங்களோ அப்படியே மாற்றி ரிப்போர்ட் வருது. பிளேட்லெட் நார்மலாக இருக்குது, ஆப்ரேஷனே வேண்டாம், அந்த யூட்ரஸ் கட்டியெல்லாம் அது ஒன்றுமே இல்லை, சாதாரணமானது. ஹல்லேலூயா.
அதே போல ஸ்ரீபாலா என்கிற ஒரு சகோதரனுடைய சாட்சி கொடுத்துருக்கிறாங்க. கிட்னி ப்ராப்ளம், டாக்டர்ஸ் ஹோப்லெஸ், கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. நம்ம இங்கே கிருபையினால் சொல்லி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த முறை செக் பண்ணி பார்க்கும்போது கிட்னி நார்மல். நான் சட்னி கதையை சொல்லிட்டு இருக்கிறேன், கிட்னி கதை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படியே கை தட்டணும். ஆமென், ஹல்லேலூயா. இது அற்புத பெருவிழா கிடையாது. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்தாங்க. அவருடைய சகோதரனுக்கு கேன்சர், வாயில கேன்சர், 4th ஸ்டேஜ்னா ஃபைனல் ஸ்டேஜ். ஜெபிக்க கேட்டாங்க, ஜெபம் பண்ணோம். அந்த சகோதரி சொல்றாங்க, அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தோம், எங்க கேன்சர்னு கேட்டாங்களாம். ஆமென். என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, கிரகிக்க முடியா சர்வஞானி. வலது கரத்தை உயர்த்தி அப்படி இந்த நேரத்தில் பலவீனத்தோடு டெய்லி அநேகர் ஜெபிக்க கேட்கிறாங்க. இன்னைக்கு எல்லா பேரும் சொல்லி வாசிக்கவில்லை, ஆனா உங்களுக்காக நாங்க ஜெபம் ஏறெடுப்போம். இந்த நேரத்தில் எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் உம்முடைய குணமாக்கும் வல்லமை இப்பொழுது வெளிப்படுவதாக, விளங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர், ஆமென். அநேகரை இந்த நாட்களிலே கர்த்தர் அபிஷேகித்தார், வித்தியாசமா ஆழமாய். அநேகருக்கு புதிய பாஷைகள், புது கிருபைகள், அநேகருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் அநேக வார்த்தைகள் இந்த பலிபீடத்தில் புறப்பட கர்த்தர் கிருபை செய்தார். ஆன்லைன்ல பார்க்கிற அநேகர் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறாங்க, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் தான் செய்கிறார். அதாவது பவுல் நட்டு அப்போலோ நீர் பாய்ச்சி கர்த்தர் விளைய செய்யலன்னு வைங்கள. டேவிட் பண்ற வர்ஷிப்னாலையும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஜான்சாம் பண்ற பிரசங்கத்தினாலையும். இது நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, இது எங்களால் ஆனதல்ல, இது அவர் தான். அவர் இறங்குறார். பிள்ளைங்க பாவம் நிற்கிறாங்க, சரி நம்ம போவோம். அவர் மட்டும் வரலன்னா 30 நாள்ல முதல் நாள்ல இருந்து பிரேயர் ஸ்டாப் ஆயிருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். காலையும் மாலையும் பிரேயர் நடந்தது, அநேகர் வந்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு